காலையில செந்தில் ஃபோன் பண்ணா. சரி. ஃபோன் பண்ணி மச்சி என்னடா அறிவிச்சிட்டாங்களா, இப்ப நாளைக்கு பதவி ஏற்கிறானாடா, இன்னைக்கு பதவி ஏற்கிறானாடா அப்படின்னு என்கிட்ட கேட்டான். சரி. அப்படித்தான் சொல்லுவானுங்கடா மச்சி. ஆக்சுவலா அவனுங்க பண்ற பிளானே வந்து இவனை அலக்கழிச்சு விட்டு அலைய வச்சு விட்டு கடைசி நேரத்துல ஒரு செக் வைக்கணும் அப்படின்ட்டு இழுத்துட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு. சரி. அப்படிலாம் தெரியலடா, நீ ஏதோ உளறிட்டு இருக்கிற. அவனுங்க வந்து சிஎம்மா வந்து பதவி ஏற்றுக்கிற டைமிங்ல சொல்லிட்டு இருக்கிறானுங்க, நீ ஏடாட்டா அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். கொஞ்ச நேரத்திலேயே வரும் பாரு நியூஸ். அவனுங்க அவன் சீக்கிரம் ஒத்து வர மாட்டானுங்கடா, வேணுமே இழுத்துட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு. இப்போ அது சொன்னதுக்கு அப்புறம் அவனே ஃபோன் பண்ணி மச்சி சொன்ன மாதிரி இழுத்துட்டே இருப்பானுங்களான் இருக்குது, எதுக்குடா இழுக்கிறானுங்க தேவையில்லாம அப்படின்ட்டு அவன் பேசிட்டு இருந்தான். அதுக்குள்ள கஸ்டமர் வந்துதான் நான் கால் கட் பண்ணிட்டு உனக்கு வந்துட்டேன். சரி சரி. நேத்து நைட் என்னாச்சுன்னா ஆ, சிபிஎம் சிபிஎம்ஐ இது சிபிஎம்மும் சிபிஐயும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. சரி. சரிங்களா? உடனே ஐஎம்எல் வந்து வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்பிட்டாங்க ஆ, அப்படின்னு இவங்களா ஒரு லெட்டர் ஃபோர்ஜரி பண்ணி எடுத்திருக்கானுங்க. யாரு? தாவேக்காவே. அது உண்மை இல்லையா? உண்மை இல்ல. அது ஐயமல் இல்ல, அது அமமுக கட்சி. ஐயோ, அது அது அதுக்கு அடுத்து நடந்தது. ஆ, ஆ, ஆ. ஃபர்ஸ்ட் ஐஎம்எல் ஃபோர்ஜரி லெட்டர் ஒண்ணு வந்திருக்குது, வாட்ஸ்அப்ல இருந்து சரி வந்திருக்குது. இதை சரி. வச்சு ஆளுநர் கிட்ட போயிருக்கானுங்க. 118 காங்கிரஸ் இது விசிகா ஒரு 2 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆதரவு வந்திருக்குது. யாரு? சரி. கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, சிபிஐல இருந்து கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. ஆ, காங்கிரஸும் வந்து விசிகாவும் தாவேக்காவுக்கு ஆதரவு தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் ஆ, ஓகே இருந்திருக்கு. இவரும் போயிருக்காரு. இவரும் போய் அங்க போய் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆ, ஐஎம்எல் நியூஸ் சொல்லிட்டான், நாங்க வாபஸ் பெற்றுக்கிறோம். நாங்க ஐஎம்எல் முதல்ல ஆதரவே கொடுக்கல, ஆ. கொடுக்காத ஆதரவை இவங்களா ஒரு ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு அவன் ரிட்டர்ன் ஆகிட்டான். விசிகா என்ன பண்ணிருச்சு, நாங்க இன்னும் முடிவே எடுக்கலன்னு சொல்லிருச்சு. ஆ. முடிவே எடுக்கலன்னு சொல்லிருச்சு. நேத்தே எல்லா பிளானும் வந்திருக்க வேண்டியது, சிஎம் ஆக வேண்டியது. சரி. இப்போ அந்த பிளான் போஸ்ட்பேண்ட் ஆகி போச்சு. இப்ப அதனால 118 வராதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆளுநரு முடியவே முடியாது, அருளேகர் முடியவே முடியாதுன்ட்டு அவர் இன்னைக்கு கிளம்பி கேரளாவுக்கு போறாரு. போடாங்க, ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆளு கிளம்பி போறான். அந்த ஆளுக்கு கிளம்பி போயிட்டாரு கேரளாவுக்கு. ஆ, ஆ. ஆக்சுவலா அங்க பதவி பிரமாணம் நினைக்கிறேன் நானு, அது வந்து நியூஸ் பாக்கல நானு. சரி, இந்த அமமுக கதை என்ன? இவன் தினகரனுக்கு என்னத்த போய் அவன் ஆளு ஒருத்தன் ஜெயிச்சுட்டான், அவனை இவன் ஏன் பாதுகாத்துட்டு இருக்கிறான்? ஆனா இது அமமுக வந்து பிஜேபி கூட்டணியில என்டிஏ கூட்டணியில இருந்து ஜெயிச்சிருக்கானுங்க. சரி. சரியா? இப்ப நேத்து ஆளுநரை பார்க்க போனாரு அமமுக தலைவர் டிடிவி தினகரன். சரி. போயிட்டு எடப்பாடி பழனிசாமிய நீங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுங்க, ஆ. என்ன சட்டசபையில ஃப்ளோர் டெஸ்ட்ல கண்டிப்பா ஆதரவு இருக்கு எங்களுக்கு, நீங்க 108 இருக்கிறதுக்கே சொல்லல, உனக்கு சொல்லிட்டு வரலடா அப்படி கேட்க. சரி. இதெல்லாம் இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அமமுக எம்எல்ஏவை பேரம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. யாரு? நம்ம டிவி கேட்கிறப்ப. இது. இப்ப ஆக மொத்தம் இது எல்லாம் இப்ப அமமுக வந்துருச்சுன்னா அடுத்து இந்த சைட்ல இருந்து டிஎம்டிகேல இருந்து ஒரு எம்எல்ஏ உருவலான்னு பாப்பானுங்க. ஆ, ஆ. இப்ப டிஎம்கே எம்எல்ஏ டிஎம்டிகே அதாவது பிரேமலதா உருவ முடியாது. ஏன் உருவ முடியாதுன்னா இப்பதான் சுதீஷ் வந்து மேல நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காரு டிஎம்கே தயவுல. அங்க போனாங்கன்னா இவங்க எல்லாம் கூப்பிட்டு ரிவீட் அடிச்சு விட்டுருவானுங்க. ஏவாவேலும் பொண்ணு கொடுக்க மாட்டாரு. ஆமா ஆமா ஆமா, அது அப்படி நின்று போயிடும். ஏவாவேலும் பொண்ணு கொடுக்க மாட்டாரு. கேப்டனோட காலேஜ் ஆண்டாள் அழகிற காலேஜ் கைவிட்டு போயிடும். ஆமா, சொத்து போயிடும். சொத்து போயிடும். அதனால அங்க டிஎம்டிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. 60% மட்டும்தான். என்ன மீதி 40% இருக்கு. என்ன இன்னும் திரும்ப என்ன பக்கம் ஒரு பக்கம் என்ன கேக்குறாருன்னா, எனக்கு துணை முதலமைச்சர் பதவி. யாரு? விசிகா திருமாவளவன் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி பிளஸ் துணை முதலமைச்சர் தான், அமைச்சர்லாம் இல்ல. அமைச்சர் ஏன் அமைச்சரா போனோம்? எனக்கு மவுஸ் இருக்கு இன்னைக்கு, நான் இன்னைக்கு கிங் மேக்கரா இருக்கிறேன். துணை முதலமைச்சர் பதவி பிளஸ்
திருச்சி கிழக்குல நான் தான் போட்டி போடணும், நீங்க யாரும் போட்டி போடக்கூடாது. எப்படி அடேங்கப்பா. எப்படி பிளான் எப்படி விசிக தலைவருக்கு எப்படி நிக்கிறான் பாரு செக்கு. செக் வச்சு கரெக்டா மூவ் பண்றாரு. சோ இப்போ இன்னைக்கு இதுக்கு என்ன ரிசல்ட் பதில் போகல இவன்றது விஜய்ட்டு இருந்து. விஜய்கிட்ட இருந்து இன்னைக்கு பதில் போகல. இப்போதைக்கு பதவி பிரமாணமும் யாருக்கும் கிடையாது. நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் தான் டைம். எவனா இருந்தாலும் அப்படி அதுக்குள்ள எடுக்கலைன்னா ஆளுநர் எடுத்துக்கிட்டான்னா ஆளுநர் BJP ஆளுநர் வச்சு ஆண்டுக்கோ. ஆமா அவ்வளவுதான். அடுத்த 6 மாசத்துக்கு எந்த அப்போ ஒரு இந்த நலத்திட்ட எல்லா ஸ்கீமும் வந்துரும். பிஎம் ஸ்கீம் என்னென்ன சொல்லி தடை போட்டுருக்கானுங்க எல்லாத்தையும் உள்ள இறக்கிடுவான். இப்போதைக்கு அதுதான் பிஜேபி பிளான். வேற என்ன பிளானு? இப்ப 9ஆம் தேதி அங்க போயிட்டாருல்ல. நீங்க யாருமே விடல இந்த ஸ்கீமை, நான் டாலர் வச்சு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். இப்ப ஆளுநர் வந்து கேரளாவுக்கு போயிருக்காரு. அங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாருன்னு வச்சுங்க. பதவி பிரமாணம் வச்சுட்டு 10ஆம் தேதிக்குள்ள இங்க வந்து டென்யூர் முடியுது. 5 வருஷம் டென்யூர் முடியுது. திரும்ப ஏன் இங்க வரணும் அவரு? சாமி, அவரு ஏன் இங்க வரணும் ஆளுநரு? எப்பா எனக்கு குடியரசுத் தலைவர் இருந்து அழைப்பு வந்திருக்குது, நான் அங்க போகணும். 10ஆம் தேதி அங்க விசிட்டு. இது எப்படி இருக்குது மவனே அங்குசாமி மவராசனா இருப்ப அப்படிங்கிற மாதிரி. 10ஆம் தேதி நேரா அங்க போயிடுவாரு. அங்க போயிட்டாருன்னா சோழி முடிஞ்சு போச்சு. ஐயோ சாமி. 10ஆம் தேதி நைட்டு 12 மணி தான் டைம். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஆச்சு வந்துடும். பிஎம்சி என்ன மும்மொழி கொள்கை என்ன இன்னும் என்ன இருக்குது, சிஏஏ என்ஆர்ஐ என்ன எல்லாம் கொண்டு வந்து அழகா அங்க எங்க கொல்கத்தாவில கொண்டு வந்துடலாம் மேற்கு வங்கத்துல. ஏன்னா அங்க பிஜேபி வந்துருச்சு. தமிழ்நாட்டு அது ஒரு கடைக்கோடி மாநிலம் தான். இந்தியாவுல கடைக்கோடி மாநிலம் அதுவும் ஒண்ணு, மேற்கு வங்கமும் ஒண்ணு. தமிழ்நாட்டோட இன்னொரு கடைக்கோடி மாநிலம் தமிழ்நாடு, இதுவும் ஒண்ணு. ரெண்டுத்திலயும் கொண்டு திருச்சி விட்டுற வேண்டியது 6 மாசத்துல. அங்க 5 வருஷம் டைம் இருக்கு, இங்க 6 மாசம் தான் டைம் இருக்குது. இது பிளான். இது அக்யூரிஸா சொல்றேன். விஜய்க்கு இது ஒரு பயங்கரமான செக்கு. ஆக்சுவலா இவனுங்க சின்ன பசங்கிறத வச்சு அவனுக்கு விளையாடுறானுங்க. இல்லண்ணே நான் என்ன சொல்றேன், நீ தெளிவா முதல்ல நீ லெட்டர் போய் குடுக்குறில்ல, நீ தெளிவா முதல்ல லெட்டர் போய் கொடுக்கும்போது நான் 108 பேர் இருக்கிறேன். வந்து நான் கூட்டணி இல்ல, நான் தனிப்பெருமை இருக்கிறேன், நான் தனிப்பெருமையா இருக்கிறேன். எனக்கு ஆட்சி அமைச்சு வைங்க, நான் என்னுடைய பலத்தை ஃப்ளோர்ல நான் காட்டிக்கிறேன். என்ன ஃப்ளோர்ல பலத்தை காட்டிக்கிறேன் நானு, எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான்னா ஆளுநர் வந்து 6ஆம் தேதி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாரு. விஜய் என்ன அடுத்த ஸ்ட்ராட்டஜி பிளான் மூவ் பண்ண போறாருன்னு தெரியல. இனிமே ஒண்ணு நடந்துச்சுன்னா குதிரை பேரம் மட்டும்தான், வேற எதுக்குமே விஜய்க்கு. அதாவது ஸ்டாலின் அவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி டீசெண்டா சொல்லிட்டாப்ல என்னன்னு, இல்ல அவங்க ஆட்சி அமைக்கிறது நாங்க 6 மாசம் தொந்தரவு பண்ண மாட்டோம்னு மக்களுக்கு தெரியற மாதிரி. ஆனா பின்னாடி இவங்களை புஷ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே தான். இந்த விசிகாவை ஐயுமேல இதெல்லாம் புஷ் பண்றது அவங்கதான். அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குது இதுல? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான். செக்மேட் அப்படின்னு வச்சீங்கன்னா ஒண்ணு நீ எங்கிட்ட சரண்டர் ஆகி இந்த இதை கொடுக்கணும். இந்த இதை கொடுத்துட்டீங்கன்னா நீ வந்து அவனுங்க பண்ற லூட்டி இருக்குது இல்ல, அதாவது இந்த ரட்சகன் படத்துல ஒரு கார் கம்பெனிக்குள்ள ஒரு 10-20 ரவுடி விட்டுருவான். சரி, அவன் வந்து நீ வேலை செய்யவே விட மாட்டானுங்க, அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவானுங்க. இதுல ரட்சகன் படத்துல? ஆமா. அந்த மாதிரி இத்தனை இத வந்து சேர்த்துனா இவனுங்க எந்த வேலை செய்ய விடுவானுங்களா? ஒரு பக்கம் போராட்டம் பண்ண வைப்பானுங்க இவனுங்க. ஓகேவா? இந்த போராட்டம் பண்ணதுக்கு இதை கொடுத்தாதான் நாங்க வந்து போராட்டத்தை வாபஸ் வாங்குவோம் பாருங்க. அதான வேலை எதிர்கட்சிக்கு. எதிர்கட்சி இல்ல, இவன் கட்சியில கூட சேர்த்துக்கிட்டே இதெல்லாம் பண்ணுவானுங்க. அது சிபிஎம் ஆல்ரெடி சொல்லிருச்சு. என்னன்னு பிரஸ் மீட்டிங் பாத்தீங்களா? நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம் சிபிஎம்முக்கும். சிபிஎம்மும் சிபிஐயும் ரெண்டும் சேர்ந்து பாஜக இது ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்கோசரம் நாங்க பண்றோம் அப்படின்ட்டானுங்க. ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, தமிழகத்துக்கு கொல்லைப்புற வாசல் வழியா பிஜேபி உள்ள வரதுக்குண்டான வழி இதுதான்,
இதை நாங்க வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிபிஎம்மும் சிபிஐ வீரபாண்டியும் சண்முகமும் 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்படி இருக்கிற நிலைமையில விசிகா மட்டும் ஏன் தனிச்சு நிக்குது சொல்லுங்க. விசிகா மட்டும் ஏன் தனிச்சு நிக்குதுன்னா அவனுக்கு இதுதான் சான்ஸ்னு கேட்டு இது பண்றான், வேற என்ன? அவ்வளவுதான். விஜய் பண்றது ஒரு அரசியல்னா திருமாவளவன் பண்றது ஒரு அரசியல் தான். ஆமா, கடைசியில தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கூட்டணியில இருந்து ஆதரவு இல்லாம தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவதுல மிகப்பெரிய சிரமம். ஆமா, இது வெளிப்படையான உண்மை. திமுகவோட ஆதரவு இல்லாம இனி விஜயால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எங்க இருந்து? என்டிஏ கூட்டணியில இருந்து இன்னொரு பாமக வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. பாமக வர்றதுக்கு சான்சஸ் 0. ஏன்னா விசிகாவது துணை முதலமைச்சர் பதவி தான் கேக்குது. அன்புமணி எல்லாம் வந்தாரு, முதலமைச்சர் போஸ்டே கொடுமா, எனக்கு முதலமைச்சர் 2 வருஷம் கூட கேட்டுருவாரு. அவர்லாம் யோசிக்க மாட்டாரு. அன்புமணி எல்லாம் எனக்கு முதலமைச்சர் பதவி கூட நான் வரேன், இல்லன்னா வர முடியாது. அழுதுட்டு இருக்கிறான். எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, முட்டாய் தாங்க, முட்டாய் தாங்க அப்படின்னுக்கிறான். அப்படிதான் கேட்டுட்டு இருக்காரு அவரு. என்ன முதலமைச்சர் பதவி எல்லாம் வரணும். ஏன்னா அங்க எம்பியா இருக்காரு இப்ப. சரிங்களா? இப்போ இவன் சைடு கூட சேர்ந்துட்டா எம்பி பதவி போயிடும். அதுக்கு ஈக்குவலா இங்க ஒரு பதவி வேணும். அந்த பதவிக்கு என்னது? எனக்கு முதலமைச்சர் பதவி கொடு, நான் வரேன். அப்ப அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து யாரு? அமமுக வந்துருச்சு. இப்ப அமமுகவை பேரம் பேசி நீ வாங்கிட்டீங்கன்னா ஆக மொத்தம் இது எதை வழிவகுக்குன்னா நீ பிஜேபியோட கைகூலி. ஏன்னா அவன் ஜெயிச்சது இந்துத்துவ ஓட்டு அவனுக்கு விழுந்திருக்கு, அமமுகவுக்கு. வேற எந்த ஓட்டும் விழுக்கல. அவனுடைய அமமுகவோட ஜாதி ஓட்டு விழுந்திருக்கு. அமமுக தினகரனுக்கு உண்டான செல்வாக்கு விழுந்திருக்கு. அதுவும் தினகரனோட ஊரான மன்னார்குடியில விழுந்திருக்கு. ரைட்டா? இப்ப இந்த ஓட்டுல நீ வாங்குறீங்கன்னா இது கம்பல்சரி என்டிஏ கூட்டணியோட வாக்குதான், வேற யாரோட வாக்கும் கிடையாது. இந்த வாக்கை வாங்கிட்டு நீ அந்த எம்எல்ஏ வாங்கினா நீ யாரு? நீ சங்கி ஆயிடுவ. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. எதிர்கட்சி படிக்கிறதுக்கு வசதியா ஒரு பாயிண்ட் சிக்கிருச்சு. யாரு? டிஎம்கே போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சிக்கிருச்சு. இப்ப ஒரு எம்எல்ஏ வந்திருக்கான், அமமுக வந்திருக்கான்னு வச்சுங்க. இப்ப இன்னொரு எம்எல்ஏ வேணும். இப்ப இன்னொரு எம்எல்ஏ எங்க இருந்து தூக்கணும்? அவரு விசிகா வாய்ப்பு இல்லை, விசிகா வராதுன்றுச்சு. ஏன்னா அங்க இருக்கிறது வள்ளி அரசு, அப்புறம் இன்னொருத்தவர் காட்டுமன்னார் கோயில்ல ஜெயிச்ச ஒருத்தவர். அவர் காங்கிரஸ் கட்சிக்காரங்க, அவங்க ஜெயிச்சவங்க. சோ அந்த எம்எல்ஏவை புடிச்சு வச்சிருக்காரு திருமாவளவன். ஓகேவா? அந்த 2 எம்எல்ஏ வராது. அடுத்து வேற யார் இருக்கிறா? டிஎம்டிகே ஆல்ரெடி சொல்லியாச்சு, டிஎம்டிகேவும் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா அங்க சுதீஷோட பதவியை பிடிங்கிடுவானுங்க, ஓடி மூன்றுவாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து. அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து இருக்கிறது பிஜேபி எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ போஜராஜன். என்ன நீலகிரி பக்கம் ஜெயிச்சவர், நீலகிரி பக்கமா நீலகிரிலே ஜெயிச்சவர் அவரு நினைக்கிறேன், ஊட்டியில ஜெயிச்சவர். அவரை இழுக்கணும். அப்படிலாம் இழுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த எலெக்ஷன்ல வச்சு செய்யறதுக்கு டிஎம்கே ரெடியா இருக்கு. இது இல்லாம இவனுங்க எவனோ கிறுக்கு நாட்டை எவனோ ஒரு ஐடியா கொடுத்துருப்பான் இருக்குது, நாங்க 108 எம்எல்ஏ ராஜினாமா பண்றோம் அப்படின்னு. அப்படி ராஜினாமா பண்ணா 108 எம்எல்ஏல தான் நீ மறுபடியும் நிக்க முடியும். இல்ல நான் என்ன சொல்றேன், 108 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிக்கோ, பெரும்பான்மை நிரூபிக்க முடியல, நீ ராஜினாமா பண்ணிக்கோ. பண்ணிட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க. பண்ணிட்டா என்ன நடக்கும்னா ஒன்னும் நடக்காது. இவனுங்க ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கே ஏடிஎம்கேவும் மெஜாரிட்டி காமிச்சு டிஎம்கே ஏடிஎம்கே மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது. டிஎம்கே சிங்கிள் மெஜாரிட்டி. அது தெரியுமா உங்களுக்கு? எப்படி சிங்கிள் மெஜாரிட்டி ஆகும்? அவன் தான் இப்ப அடுத்த பெரும்பான்மையான கட்சி அப்படிங்கிறியா? 108 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 116. அதுல பாதி அப்படிங்கிற கணக்கு வந்துடும். 116ல யாரு மெஜாரிட்டி? அப்ப அவன் தான் மெஜாரிட்டி ஆகுது, டிஎம்கே தான். அப்ப டிஎம்கே மெஜாரிட்டி. 116ல பாதி எவ்வளவு? 55, 58 எம்எல்ஏ. சிம்பிளா சொன்னா செங்கோட்டையன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க,
அதுவா வந்து வரும், அவசரப்படாதீங்க, நீங்க அதை இதையும் வீடியோ பண்ணாதீங்க, அப்படி அப்படின்ட்டு ஏதாவது சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்குது. ஆனா ஆது வருஷம் தானே இன்புட்டுக்கு காரணம். எப்படி சொல்ற? ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சு. என்ன ஆமா. மூடிக்கிட்டு செவனேன்னு இருக்க வேண்டியதானே. ஆ. 2026 மட்டும் இல்ல, நடக்க இருக்கிற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு அடுத்து வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் அனைத்திலும் காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்லிவிட்டான். அது சொன்னது யாரு? ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜனா காங்கிரஸும் சொல்லியிருக்குது. காங்கிரஸ் சொன்னது பிரச்சனை இல்லை, ஏன்னா அது என்னைக்கு இருந்தாலும் மாறிக்கும் அப்படிங்கிற நிலைமை எல்லாத்துக்கும் இருக்குது. ஓகே. என்ன இவன் தேவையில்லாம வாய் விட்டு ஆதவர்ஜன வாய் விட்டு இப்ப அதை பிஜேபி பிடிச்சிருச்சு நல்லா. அமித்ஷா பிடிச்சுக்கிட்டாரு. ஏன்டா நானே 26 தொகுதி ஜெயிச்சாக்க தமிழ்நாட்டுல ஜெயிச்சோம்னாக்க கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருந்தா, நீங்க 29லயும் நீங்க காங்கிரஸ் கூப்பிட்டு உள்ள வரீங்கன்னா நான் பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? வாய்ப்பு இல்ல. உன்னை அடிச்சு காலி பண்றதுதான் எனக்கு முதல் வேலைன்னு பிஜேபி உள்ள இறங்கிட்டு. சரி, இப்ப இவங்க சொல்றதுக்கு எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போறான் விஜய் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி அந்த 108 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன டிஎம்கே தான் முதலமைச்சர் பதவியில வந்து உட்காரும். அப்படி உட்காந்துட்டா நடக்க இருக்கிற 108 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் யார் ஜெயிப்பா? இப்போ இது பண்ணா அது விஜய் ஜெயிக்க மாட்டான். ஏன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் என்னைக்கு இருந்தாலும். ஏன்னா ஆட்சியோட வம்சம் போயிடுச்சுன்னா இப்போ 108 இவன் ஜெயிச்சாலும் வாய்ப்பு இல்ல. ஆமா. திரும்ப 108 டிவிக்கு ஜெயிச்சாலும் வாய்ப்பு இல்ல. திரும்ப அதே பிரச்சனை தான். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? திரும்ப டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க. நேத்தே வந்து டீ கடையில நியூஸ் தெரியுமா? எல்லாம் இதுக்கு பேசாம ஸ்டாலினே ஓட்டு போட்டு துவச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் கொண்டு வந்துட்டாங்க. இழுத்துட்டு இருக்குது. அப்படி அந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டாவே வெளியில இது பண்ணிட்டானுங்க. இப்ப மக்கள் மனசுல இப்ப இந்த ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? செவனேன்னு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு தொலைச்சிருக்கலாம். அந்த மாதிரி வர பிரச்சனையே இல்ல. இன்னைக்கு ஏன் தொங்கு சட்டமன்றம் வந்துட்டு தேவையில்லாம இப்ப பிஜேபி ஆளுநர் ஆட்சி அமைச்சிருச்சுன்னா நம்ம எதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வேணாம்னு சொன்னோமோ அதெல்லாம் திரும்ப வரப்போகுது. பிஜேபி தான் வாய்ப்பு கொடுத்துருக்க பாத்தீங்களா? எவனும் வாயை திறக்க மாட்டான். எவனும் திறக்க மாட்டான். அமைதியா இருப்பாடுங்க. இப்போ அமைதியா இருப்போம். அது நடக்கிறது அதுவா நடக்கட்டும். கிரண்பேடி வந்து பக்கத்தால என்னென்ன பண்ணான்னு உனக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, அந்த மாதிரி ஆளுநர் ஆட்சி வந்துச்சுன்னா ஆர்.என். ரவியே திருப்பி வருவான் ஆளுநர். கண்டிப்பா ஆர்.என். ரவி தான் வருவாரு ஆளுநர் ஆட்சின்னு வந்துருச்சுன்னா. ஏன்னா அங்க பிஜேபி ஜெயிச்சிருச்சு. அங்க மேற்கு வங்கத்துல பிஜேபி ஜெயிச்சிருச்சு. ஆமா, சரியா? இப்ப அங்க பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாங்கன்னா அங்க எந்த ஆளுநர் வேணா போய்க்கலாம், அங்க எந்த ஆளுநர் வேணா பாத்துக்கலாம் அந்த மாநிலத்துல. சண்டைக்கு நிக்கிற மாதிரி ஆளுநர் வேணும். அது ஆர்.என். ரவி மட்டும்தான் இருக்காரு. ஆமா ஆமா, அந்த சண்டைக்கு நிக்கிற மாதிரி ஆளு அந்த ஆளுதான். உங்க மனசுல எல்லாரும் இப்ப டிஎம்கேவே வந்துடலாம்னு தோண வச்சுட்டாங்களா? அந்த மாதிரி பண்ண வச்சிருக்காங்க. இது டிஎம்கேக்கு கிடைச்ச வெற்றி, அவ்வளவுதான். இது நீங்க என்ன வேணா சொல்லிக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு செஞ்ச டிஎம்கே செஞ்ச துரோகம் என்ன வேணா வச்சுக்கலாம். மக்களுக்கோசரம் யோசிச்சுட்டு வர்றானா, என்ன பண்றான்னு, விசிகாக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் கொடுக்க போறான் சொல்ல முடியாது. துணை முதலமைச்சர் போஸ்ட் தானே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவா. அப்படி கொடுத்துட்டா என்ன, இப்ப உங்க இதுல இருக்கிற கவுண்டர் மக்கள் இருக்காங்க, கவுண்டர் மக்கள் முதலியார் மத சார்பு இல்லாம தானே வந்திருக்கிறான். ஜாதி என்ன இது ஜாதி இல்லாம தானே ஓட்டு வாங்கி வந்திருக்கிறான். அண்ணே, ஜாதிய பத்தி பேசுனவங்களும் அந்த கூட்டணியில இருக்காங்கண்ணே. தேனியில ஜெயிச்ச ஒருத்தர் வந்து ஜாதி, நான் அப்பட்டமான ஜாதிக்காரன், 24 மணி தெலுங்கு செட்டியார் ஜாதி வெறியன் அவர் ஒருத்தர். யாரு? காவிக்க எம்எல்ஏ ஒருத்தவரு. அப்படியே சொல்லிக்கிறானா? அப்படியே மேடையில பேசின ஸ்பீச் இருக்குது. அவரு எம்எல்ஏ இன்னைக்கு காவேக்காவில. அவரு எப்படி ஒத்துக்காரு? திருமாவளவனை ஏத்துக்காரு அவரு. சரி, அதையும் மீறி துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சாதாரண ஆட்டம் இருக்காது. சாதாரண ஆட்டம் விடுங்க, 118 வெறும் பார்டர் தான். என்ன 118 வெறும் பார்டர். இது கிட்டத்தட்ட கட்சி மேல நடக்கிற மாதிரி. ஒரு எம்எல்ஏ இறந்துட்டாலோ
திருப்பி எலெக்ஷன் வரும். ஒரு எம்எல்ஏ இறந்துட்டா நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த ஒரு எம்எல்ஏ நினைச்சாக்க, அதாவது சட்டசபையில இருக்க 234 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ இறந்துட்டா ஆளுங்கட்சி சார்பா, அத எதிர்க்கட்சியில இருக்கிற எம்எல்ஏ ஒத்த எம்எல்ஏ நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும். கொண்டு வந்துட்டா மறுபடியும் ஆட்சி கவிழும். ஆமா ஆமா சரியா? அந்த சட்டமன்ற எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் சட்டசபை மூடி வைக்கப்படும். ஆமா, ஒத்தி வைக்கப்படுது. ஓகே, ஒத்தி வைக்கப்படுதுன்னு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எதுவுமே சாங்ஷன் ஆகாம அப்படியே பெட்டிங் நிக்க. எதுவுமே நடக்காது. மக்கள் எல்லாரும் பெரும் அவஸ்தைக்கு இல்லாதாங்க. இப்ப இருக்கிற விஜய்க்கு ஒரே ஒரு சான்ஸ், தன்னால முடியலன்னு சொல்லி விலகிறது மட்டும்தான் அவருக்கு இருக்க ஒரே வழி. அமைதியாயிருவானுங்க. ஆளுநர் ஆட்சி அமைக்க கூடாது, அதனால எங்களால பெரும்பான்மை நிரூபிக்க முடியல, நாங்க 108 பேரும் ராஜினாமா பண்றோம் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுக்கணும் விஜய். அப்படி இல்லைன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏடிஎம்கே முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு விஜய் ஒரு அறிக்கை. இந்த 2 அறிக்கை தவிர விஜய்க்கு வேற சான்ஸே கிடையாது அடுத்த எலெக்ஷன்ல அவர் சர்வே ஆகணும்னா. இப்ப ஆளுநர் ஆட்சி வந்துருச்சுன்னாலும் விஜய்க்கு தான் ப்ராப்ளம். அந்நியரிசி போற இடத்து திருமாவளவு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கேட்கறானுங்க. கேப்பா, அப்ப வேற என்ன வேலை? 116 இருக்கு இப்ப. சரியா? 116 இருக்குது. இப்ப தேவை 118. அந்த 2 யாருகிட்ட இருக்குது? விசிகா கிட்ட தான் 2 இருக்குது. வேற யாருகிட்டயுமே 2 கிடையாது. ஒண்ணு 2க்கு கீழே இருக்காங்க, இல்லன்னா 2க்கு மேலதான் இருக்கிறாங்க. ஆமா, கரெக்டா தேவையான 2. அந்த 2 யாருகிட்ட இருக்கு? விசிகா தான் கிங் மேக்கர். அப்படி ஒருவேளை விசிகா முதலமைச்சர் பதவியை ஏத்துக்கிறதுன்னு முடிவாயிருச்சுன்னா பிஜேபி ஒத்துக்காது. மொத்தத்துல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலப்பா. தமிழ்நாடு சிஎம் சீட்டை வச்சு தகரத்தை தாடிட்டு இருக்கிறானுங்க. இது பயங்கரமான குதிரை பேரம் நடக்கிறதுக்கு 100% காரணம் யாரு? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த ஜெயலலிதா அம்மா தான். ஒழுங்கா ஐஸ்கிரீம் சாப்பிடாம வாழ்ந்துருந்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம்னால இவ்வளவு பிரச்சனை. என்னன்னே பண்றது? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பிட்டு சுகரை ஏற்றி செத்து போயிட்டு நீ வாட்டுக்கு வெங்காயம் போட்டு ஜெயலலிதா அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருந்திருக்கலாம். கலைஞர் இன்னொரு 118 வயசு வரைக்கும் உயிரோட இருந்திருக்கலாம். போய் அங்க போய் யாருகிட்ட? ஸ்டாலின் போய் என்ன சொல்லிருக்காரு? அதாவது ஏடிஎம்கேவும் அது அவன் உறுதியான தகவல் கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அவனை விட்டு ஆள் கிடையாது. இல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சர்வைவ் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா, விஜய்க்கு எதிரான அரசியல் நீங்க 2 கூட்டு கலவணி உண்மைதானே அவன் சொன்னது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதான் விஜய் எதிர்க்கிறதுக்காக ஆளுங்கட்சியா இருந்த 2 கட்சிகள் கூட்டணி சேருது அப்படின்னா விஜய்க்கு மைலேஜ். அந்த தப்ப என்னைக்கே பண்ண மாட்டாங்க. அவனுக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்றலாம். ஆனா நடுவுல பல அசம்பாவிதங்கள் ஏதாவது ஆனாலும் அப்ப அப்படியே மக்கள் திரும்பிக்குவாங்க இந்த பக்கம், விஜய் பக்கம். ஆமா, எது நடந்தாலும் திரும்பிக்குவாங்க. கண்டிப்பா நடக்காமலாம் இருக்காது, நடக்கும். 2 பேரும் சண்டை போட்டுக்குவானுங்க, எல்லாம் நடக்கும். அதுல எப்படி கேட்டிருக்காங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் போஸ்ட் ஆமா, உதயநிதி துணை முதலமைச்சர் ஆமா, ஒத்துக்குவானுங்களா? இதுல எதுவுமே நடக்காதுண்ணே. நடக்காது. இதுல எதுவுமே நீங்க மேல்மட்டத்துல யாருமே விரும்பல. அதாவது எப்படின்னாக்கா கனிமொழி, டிஆர் பாலு, ஆர் ஆசா, இந்த மாதிரி மேல்மட்ட குழு இருக்குல்ல, அதுல யாருமே இந்த மாதிரி பேச்ச விரும்பல. இந்த 2ஆம் கட்டத்துல இருக்காங்கல்ல, அதாவது ஆளுநரே ஆண்டு அவனோட யோகிதை தெரியட்டும்னு யோசிக்கிறான் ஸ்டாலின். எப்படி? ஆளுநரே ரூல் பண்ணி அவன் பண்ற சேட்டையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அப்படிங்கிற மாதிரி காமிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான் இருக்குது. ஆமா, அப்பதான் உனக்கு நாங்க ஏன் பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லிட்டு இருந்ததுக்கு கதையே உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். இப்ப ஆளுநர் ஆட்சி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இப்ப பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதா இருக்கும்போது அப்ப என்ன பண்ணுவாங்கனாக்க, வேற வழி எங்களுக்கு தெரியல,
என்ன ஆ, இந்த ஆ, திட்டத்தெல்லாம் எதிர்க்கணும்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி ம். சேர்ந்து ஆட்சி அமைச்சு இந்த திட்டத்தை நாங்க தடுத்து நிறுத்தி ஆக வேண்டும். அப்படின்னு சொல்லி பண்ணுவானுங்க அந்த மாதிரி வேணும். அப்படின்னு சொல்லி பண்ணா சான்சஸ் நிறைய இருக்கு. வேற என்ன இருக்குது? வேற எந்த ஒரு சான்சஸுமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. இப்போ எங்க வீட்ல எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தயவு செஞ்சு விஜய ஆட்சி அமைக்க விடுங்கப்பா, யாரு விஜய் ஆட்சி அமைக்க விடணுமா. யாரு கேட்டுட்டா? எங்க குடும்பத்துல சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? 2500 ரூபாய் பணம். ஓ, சலுகைகள் அந்த மாதிரி கொடுத்ததுனால. 2500 ரூபாய் பணம், வருஷத்துக்கு 6 சிலிண்டரு. ஆமா, சிலிண்டர் வாங்கிட்டு இருக்காதுல்ல இப்ப சில குடும்பங்கள்லாம். ஆமா, எங்க குடும்பத்துக்குலாம் 6 சிலிண்டர் வருஷத்துக்கு அவ்வளவுதான் வாங்குறோம் நாங்க. அவ்வளவுதான் மொத்தமாவே வாங்குறோம். அது ஃப்ரீன்னா அப்ப கம்ப்ளீட்டா சிலிண்டர் யூசேஜே ஃப்ரீ ஆயிடுது இல்ல. ஆமா, கிட்டத்தட்ட எங்களுக்கு அது ஃப்ரீ தான். எங்களுக்கு அதுக்கான தேவை எங்களுக்கு கிடையாது. அதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. மூணாவது என்னன்னாக்க, வருஷமாச்சுன்னா இந்த மாசம் 4000 ரூபாய் ஒண்ணு, 2000 ரூபாய் ஒண்ணு. என் குடும்பத்துல 2 பேத்துக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. என் மனைவிக்கு ஒண்ணு, என் மச்சானுக்கு ஒண்ணு. 2 பேத்துக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஏன்னா என் மனைவி வந்து டபுள் டிகிரி, என் மச்சான் வந்து வரும்போது ஏன் அவனே வரட்டுமே அப்படின்னு மக்கள் ஆரம்பிச்சாருங்களா? இவ்வளவு சலுகை சைன் பண்ணாதானே வரும் அப்படிங்கிற மாதிரியா? ஆமா, இதெல்லாம் சைன் பண்ண தானே வரும். இதுல ஒருத்தன் ரீல்ஸ் ஒருத்தன் போடுறான், டேய் என்னடா வேலைக்கு போலையடா. இல்லப்பா வேலைக்கு போலப்பா. ஏன்டா? நான் ஏன் வேலைக்கு போனோம்? நான் தான் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு மாசம் 4000 ரூபாய் தராரு. 4000 ரூபாய் வச்சு என்னடா பண்றது? வீட்டுக்கு செலவு. அதுக்குதான் அம்மா 2500 ரூபாய் வாங்க போகுது இல்ல. சரி, 6500 ரூபாய் வச்சு என்னடா பண்ணுவேன்? சோத்துக்கு என்னடா பண்ணுவேன்? அதுக்குதான் 6 சிலிண்டர் இலவசமா வருது. சரிடா, வாழ்க்கையில கல்யாணம் பண்ண ஆசை இருக்கா? அதுக்கும் ஸ்கீம் இருக்குப்பா. என்னடா ஸ்கீம்? தாலிக்கு தங்கம், 8 கிராம் தங்கம், 10 புடவை, இதெல்லாம் கொடுத்துறாரு. இது மட்டும் போதுமாடா? புள்ள பெத்துட்டா என்ன பண்ணுவ? அதுக்கும் ஸ்கீம் இருக்கு. புள்ள பிறந்துச்சுன்னா என் பிள்ளைக்கு 2 கிராம்ல மோதிரம் வருது. அப்ப அவன் படிப்புக்கு அதுதான் வருஷத்துக்கு 5000 கொடுக்குறாரு. இடைநிறுத்தம் தடுக்கிறதுக்கு தான் வருஷத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாருல்ல. அப்புறம் என்ன, நான் ஏன் வேலைக்கு போனோம் அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காருங்க நிறைய பேரு. குடும்பம் எவனும் வேலைக்கு போக கூடாது, அதுக்குள்ளான திட்டம் இந்த திட்டம். ரைட்டு, நமக்கு வருது, காசு வருது, எக்ஸ்ட்ரா ஒரு 5000 10,000 வேலை மட்டும் பார்த்தா போதும். எப்படி ஐடியா பாரு. ஆமா, சரிண்ணே, உங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. என்ன ஏன் இப்படி எல்லாம் வார்த்தை சொல்ற திடீர்னு நன்றிலாம்? இல்ல, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் நேரமோ. யூ ஆர் மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன். இல்ல, உங்கள்கிட்ட ரெக்கார்டு சொன்னாக்க நீங்க இந்த வார்த்தையிலேயே பேசிடுறீங்க. அதனால வந்து கேஷுவலா பேசுறீங்க அப்படிங்கறதுனால நான் என் சூட்சமத்தை சொல்லாம விட்டுட்டேன் அப்படிங்கிறியா? கேஷுவலா பேசுறீங்க, அது முடிஞ்சளவு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதை நான் போட்டுருவேன். என்ன, நீங்க வீடியோவா பாருங்க. வீடியோவா? வீடியோ ஃபைல் எப்படி பாப்ப? இல்ல, நான் பேசுனதை போட்டு போறேன், அதை பாருங்க. சரி, ரைட், ஓகே. சரி, நீ அனுப்பிச்சுடு. சரி, ஓகே, பாய். நீங்க டியூட்டி பாருங்க.